ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான மெயின் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட தமிழ் வெர்ஷன் வந்து பார்ப்போம். இந்த தமிழ் வெர்ஷனோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2ஏ மெயின் சிலபஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு வந்து 50%, அதாவது 100 கொஸ்டின். இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின் வந்து வரும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். லாங்குவேஜ் வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் 30% கேள்விகள்ங்கிறாங்க. ஸோ இது வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸை இது பண்ண ஒரே சிங்கிள் பேப்பராக வந்து இருக்கும். அதுக்கான பொது அறிவுக்கான சிலபஸ் வந்து 100 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. இதில் எத்தனை யூனிட் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் இருக்கும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 அப்படின்ட்டு 5 யூனிட் வந்து இருக்குது. இது வந்து பார்ட் ஏ 100 கொஸ்டின்ட்டு அவங்களே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துட்டாங்க. பார்ட் ஏ பொது அறிவு 100 கொஸ்டின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் 1 நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஐரோப்பியர்களோட வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கில பிரெஞ்சு அந்த போர்கள், ஆங்கில மைசூர் போர்கள், ஆங்கில மராத்தியர் போர்கள், பாளையக்காரர்களோட கிளர்ச்சி. ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஎன்எம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூனிட் 8 ரிலேட்டடாக வர ஆரம்பிச்சிடும். வேலூர் கழகம், 18-19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள் என்ன, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ண இயக்கம். அடுத்து தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியுடைய அந்த நடவடிக்கைகள் வந்து என்னவாக இருந்தது, சீர்திருத்தங்கள், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி. அடுத்து இந்த சென்னை வசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சங்கம், இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டின் மிதவாதிகள், தீவிரவாதிகள், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வெள்ளையனை வெளியேறு, பண்டைய தமிழ் சமூகம். இது வந்து ஆர்கிடெக்சரல் யூனிட் 8 ரிலேட்டடாக வருது. அப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஐயனமும் இருக்கும், கொஞ்சம் இந்தியா லெவல் ஐயனமும் வந்து இருக்கும், ஆங்கிலேயர்கள் ரிலேட்டடாகவும் இருக்கும், யூனிட் 8 ரிலேட்டடு நிறைய வந்து இருக்கும். இதுலேருந்து யூனிட் 8 வந்து வந்துடும். எங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, ஆதாரம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்னா தமிழ் புக்கு தான், ஓகேவா? நீங்கள் தமிழ் புக்கு ரிலேட்டட் நிறைய தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். சங்க காலம், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பற்றியானது தான் கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டு, விடுதலை போராட்டத்தில் தமிழரோட பங்கு, இலக்கியவாதிகள், ஊடக வேளாளர்கள், பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள், இதெல்லாம் கொஞ்சம் புதுசான லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 19-20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவு வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகளில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்ட் 2 மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, அதோடைய முகவுரை, வேறு என்ன, மத்திய அரசு, மாநில அரசு, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு கோட்பாடுகள், நடுவண் அரசு, நடுவண் அரசில் குடியரசுத் தலைவர், பிரதமர், அவங்களோட அமைச்சர்கள். அடுத்தது மாநில அரசில் முதலமைச்சர், அமைச்சரவை குழு, மாநில சட்டமன்றம், அங்கே பாராளுமன்றம் பற்றி பார்ப்போம். 73 74 சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி ராஜ் பற்றி வந்து பார்க்கறதுமாக இருக்கும். அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு, தலைமைச் செயலகம் வந்து எப்படி செயல்படு, இது ஒர்க் ஆகுது, தலைமைச் செயலகம், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர், மாவட்ட நிர்வாகத்தில் ஓகே, இல்லை 2 இதாக வந்து பிரிச்சிருக்காங்க. தலைமைச் செயலகம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மாவட்ட அளவில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு, அது போக வந்து பார்த்திங்கன்னா மின் ஆளுகை, கவர்னன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இது பற்றியான கரண்ட் அவர்ஸும் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அவர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் யூனிட்டில். அதுமாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து சிலபஸ் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அணுவும் அணுக்கரு இயற்பியலும், அதோடைய அப்ளிகேன்ஸ் வந்து என்ன, ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, பயோடெக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 50% சிலபஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வரும், எங்கள் இந்த இருக்கா எண்ம கணித அடிப்படைகள், ஓகேவா? இதிலிருந்து நீங்கள்
நீங்கள் வந்து தமிழ் சிலபஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் புரியாது. ஸோ தமிழ் சிலபஸையும் பாருங்கள், இங்கிலீஷ் சிலபஸையும் பாருங்கள். இந்த கரண்ட் அவர் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள சிலபஸ்லாம் இங்கிலீஷில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொருளாதாரம் ரிலேட்டடாக உள்ள சமூக பிரச்சனைகள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்க்கணும். தமிழ்நாட்டு பொருளாதாரம், மாநில நிதிநிலை அறிக்கை, முக்கிய வருவாய் வந்து என்ன, செலவு எப்படி ஆகுது, வருவாய் எப்படி வருது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய கொடுத்துருப்பாங்க, வேளாண்மை ரிலேட்டடாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை எப்படி இருக்குது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னது, எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து எப்படியான திட்டங்கள் வந்து இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்தது 5வது யூனிட்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புவியியல் கொடுத்துட்டு சுற்றுச்சூழல் பல்லுயிர் பேரிடர் மேலாண்மை கேட்டு அதில் ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். இதில் 20 கேள்வி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய சிலபஸ், ஆனால் 15 கேள்வி தான். தமிழ்நாடு புவியியலுங்கும்போது தமிழ்நாடு புவியியல் ரிலேட்டடாக படிக்கணும். வேறு ஏதாட்டு கொடுத்துருக்காங்களா, அதுதான் அதோடைய இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கணும். தமிழ்நாடு புவியியல் மட்டும் அல்லாமல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் பேரிடர் மேலாண்மை இது ரிலேட்டடாக வந்து இதில் கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கணும். இதில் இந்த 100 கொஸ்டின் தான் வந்து டஃப்பு, ஓகேவா. இந்த 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின் போடுவதே கடினமாக தான் இருக்கும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்டாங்க மெயின்ஸ் வரையா அவுட் ஆஃப் புக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அப்போ இதில் 100 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறதே கஷ்டம். ஆனால் மீதி இருக்குல்ல இந்த பார்ட் பி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40ல் 40 கூட எடுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஆப்டிடியூட் இருக்குல்ல, ஆப்டிடியூட் வந்து எப்படி நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்ட்டு மேக்ஸாக இருக்கும். இது வந்து ரீசனிங் அப்படிங்கும்போது நம்மளுடைய மைண்டு தான். இது பேங்கிங் எஸ்எஸ்சியில் கேட்பாங்க. இதில் ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. 27 டாபிக் வந்து கற்றுக்கிட்டால் ஈஸி தான், ஓகே. 40 அவுட் ஆஃப் 40 வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்ட்டு சி, இதில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா என்னது 60 கேள்விங்கள்ட்டாங்க. அதில் தமிழோடைய இலக்கண பகுதி அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கிலீஷோடைய இலக்கணம் கொடுத்துருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் எடுக்கும்போது. அப்போ இந்த 60 40 ஈஸி தான். 40 ஈஸி கிடையாது, 40 ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி. இந்த 60 நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். நம்ம வந்து மெயின்ஸுக்குன்னு படிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 100. இந்த 100லேயும் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 50% வந்து படிச்சிருப்போம், ஓகேவா. அதோடைய பேசிக்ஸ் வந்து தெரியும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட் இருக்குல்ல, இதில் உள்ள ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும், யூனிட் 8 தெரியும், பேசிக்ஸ் வந்து தெரியும், கூட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்ட் பி இது பாலிட்டி வந்து தெரியும். பார்ட்டு சி இது சயின்ஸ் வந்து 10th சயின்ஸாட்டு படிச்சிருந்தா ஒரு பேசிக்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எக்கனாமிக்ஸு படிச்சிருப்போம், இது ஜாகிரஃபி படிச்சிருப்போம். இப்போ படித்ததில் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும். அப்போ நமக்கு ஒரு 100 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. எது தமிழ் 60 ப்ளஸ் இந்த இது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. இந்த 100க்கு எவ்வளோ எடுக்கிறோம், இந்த 100க்கு 90 கிட்ட எடுக்கிறோமா, இந்த 100க்கு 90 கிட்ட எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த 100ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் போடுவதே கடினமாக தான் இருக்கும். 50% படிச்சிருந்தாலும் அவங்க கேட்குற கேள்விகள் நமக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குமான்ட்டு எனக்கு தெரில. ஸோ ஒரு 50 கொஸ்டின் போட்டாலே வேலை கிடைக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் இதை ஹை வந்து பண்ணியிருக்கானுங்க. இது வந்து குரூப் 2ஏக்கா, குரூப் 2க்கு வந்து கொஞ்சம் பெரிய சிலபஸை கொடுத்துட்டானுங்க. பழைய சிலபஸே வந்து குரூப் 2 கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேரோட எண்ணமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையிட நவீன இந்திய வரலாறு, இந்த மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரியை வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக மட்டும் கேட்குறாங்க. ஆனால் அதில் இது வேர்ல்டு அளவுக்கு இது இந்தியா அளவுக்கு வரும், ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இது யூனிட் 8 ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்திய ஜாகிரஃபி, இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் சிறப்பு பார்வை தமிழ்நாடு, இந்தியாவில் நிலவும், ஸோ இது இந்திய அளவுக்குள்ள சமூக பிரச்சனைகள் வந்து பார்க்குறது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தான் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது இதில் பாலிட்டி, அது கூட தமிழ்நாட்டு ரெஃபரன்ஸு. அடுத்தது ஜாகிரஃபி, இந்தியா நமக்கு 2Aல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முக்கியம்.
2ல் வந்து இந்திய அளவுலேயும் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இது இந்திய ஜியாகிரஃபி வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறப்பு அறிவியல் இந்திய எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸும் அப்படின்ட்டு 7 கொடுத்துருக்காங்க. அதோடைய மார்க் ஸ்பிளிட் அப்பும் உங்கள் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் 40 மார்க்கு. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறது. செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் 40, செகண்ட் யூனிட் 30, தேர்ட் யூனிட் 50, ஃபோர்த் யூனிட் 40, ஃபிஃப்த் யூனிட் 60, 6வது யூனிட் 40, 7வது யூனிட் வந்து ஒரு 40. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க் வந்து அவங்க அப்படியே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு 2Aல வந்து அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பா. ஓகே, 2Aல வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு 100 கொஸ்டின், 40 கொஸ்டின், 60 கொஸ்டின்னு கேட்பாங்க. ஆனால் அதில் உள்ள மார்க் ஸ்பிளிட்டப் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க கொடுத்த மாதிரி இப்போ 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. 5 யூனிட்டில் அதே மாதிரி கேள்விகளுங்கிறது கேட்பது கடினம். ஆனால் இதில் வந்து அப்படியே வந்து கேட்க மாட்டான். 40, 30 இருக்கு, அதில் மாற்றி தான் வந்து கேட்பான். சரி, ஓகே. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.